டிப்ரெஷன்னா என்ன? டிப்ரெஷனுங்கிறது ஒரு வியாதி அதுன்னு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்போ வியாதின்னு நினைக்கிறதுனா, பாட்டு கேட்கணுங்களுக்கு பாட்டு கேட்கணுன்னு இருக்காது, பேசணுன்னு இருக்காது, ஒரு தனிமையை விரும்புவாங்க, ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட்டி, என்னால் தான் எல்லாமே கெடுதல் நடக்கிறது, நான் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம், நிறைய ஏக்ஸ் அண்ட் பெயின், உடம்பு நிறைய வலிகள் இருக்கும், பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். மோஸ்ட் ஆஃப் த உமன் எல்லாருக்குமே எல்லாம் பண்ணணும்னு வந்துடுது இப்போ ஒரு ஆசை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போனால் நிறைய பேருக்கு ஏன்டா உயிரோடு இருக்கும், செத்தே போயிடலாம், சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு எண்ணம் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிளானிங்கும் இருக்கும். வாட் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ், ஹவு கேன் ஐ ஹெல்ப் மை செல்ஃப்? ஐ ஆல்வேஸ் டெல், நானும் அது பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது. ஐ டெல் ஆல் மை ஃபீமேல் பேஷண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ், ரொம்ப காமனாக என்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறது என்னென்னா, டிப்ரெஷன்னா என்ன? வாட் இஸ் டிப்ரெஷன்? கிளினிக்கல் டிப்ரெஷன் அதில் என்ன? பிகாஸ் டிப்ரெஷன் பார்த்தோன்னா நிறைய பேர் நம்ம எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்தோன்னா இன்றைக்கி டிப்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லுவோம், இல்லைனா எக்ஸாமில் சரியாக பாஸ் ஆகலைன்னா டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம காமனாக லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறது இஸ் டிப்ரெஷன். அதுதான் நான் டிப்ரெஷன் நம்ம ஒரு மனவைத்திய டாக்டராக நான் பார்க்குறது. என்ன வித்தியாசம் கிளினிக்கல் டிப்ரெஷனுக்கு கேட்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷனுங்கிறது ஒரு வியாதி அதுன்னு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்போ வியாதின்னு நினைக்கிறதுனா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு சேஞ்ச் இன் பிஹேவியர், சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா என்னென்னா, ஒரு லாஸ், ஒரு மன அழுத்தம், ஒரு லோ மூட். ஸோ நல்லது நடந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லை, ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்மளுக்கு ஒரு சோகம். அண்ட் நிறைய பேருக்கு அது சேர்ந்து முதல்ல எதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ, பிடிச்சதோ, அது அவங்களால இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ பாட்டு கேட்கணுங்களுக்கு பாட்டு கேட்கணுன்னு இருக்காது, பேசணுன்னு இருக்காது, ஒரு தனிமையை விரும்புவாங்க. தனிமையில் இருக்கப்போ நிறைய அந்த சிந்தனைகள், ஸோ எல்லாமே ஒரு நெகட்டிவ் சிந்தனைகளாக இருக்கும். தன்னோட லைஃப் எப்படி இருக்க போகிறது, லைஃப் நல்லா இருக்குமா, ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், எதுவுமே பாசிட்டிவாகவே நடக்காது, எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்க போகிறதுன்னு ஒரு எண்ணம், ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட்டி, என்னால் தான் எல்லாமே கெடுதல் நடக்கிறது, நான் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம். ஸோ தன்னை எடுத்துன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அண்ட் நிறைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் நிறையா இருக்கும். எஸ்பெஷல் லேடிஸில் பார்த்தீங்கன்னா, என்னோடய கிளினிக்கில் வரவாளுக்கு நிறைய பேருக்கு ஒரு அசிடிட்டி ப்ராப்ளமோடு வருவாங்க, நிறைய ஏக்ஸ் அண்ட் பெயின், உடம்பு நிறைய வலிகள் இருக்கும். அண்ட் பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ இந்த மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன்னாலேயே பீரியட்ஸ் தள்ளி போகுமா இருக்கும், இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெவி ப்ளீடிங் இருக்கிறது, வயிறு சம்பந்தமான நிறைய ப்ராப்ளம். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா வயிறு கலர்ற மாதிரியாக இருக்கும், வாந்தி, இல்லைனா கான்ஸ்டிபேஷன், சேஞ்ச் இன் பவுல் மூமெண்ட்ஸுன்னு அந்த மாதிரியா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போனால் நிறைய பேருக்கு ஏன்டா உயிரோடு இருக்கும், செத்தே போயிடலாம், சூசைட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். சில பேருக்கு எண்ணம் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிளானிங்கும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் டிப்ரெஷன். சில டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் இருக்கும், காதில் குரல் இல்லாமல் கேட்குற மாதிரியா இருக்கும், நடக்காதது நடக்கிற மாதிரியா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆஸ் அ டாக்டர் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன். ஸோ இது எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து ஒரு 2-3 சிம்டம் இருந்தால் கூட அது 2 வாரத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இஃப் இட்ஸ் லெஸ் தென் 2 வீக்ஸ், அப்பப்போ வருது போகிறதுனா கூட ஐம் நாட் தட் பாதர்ட். பட் எவ்ரி டே இருக்குது, 2 வாரத்துக்கு கூட இருக்குன்னா, ஐ வுட் சே தட் இஸ் கிளினிக்கல் டிப்ரெஷன். இப்போ அடுத்த கேள்வி, லேடிஸாக இருக்கிற, ஃபீமேல்ஸாக இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன் அதிகமாக நிறைய பேர் கேட்பாங்க. அண்ட் ஐ ஆல்வேஸ் சே ப்ராப்ளி ஐ திங்க் ஆஸ் உமன் நம்மளுக்கு டிப்ரெஸ்ட் ஆகிற ரிஸ்க்கு ஸ்லைட்லி மோர் தென் மென். என்னத்தினாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் உமன் நம்ம பயாலஜிக்கலி நம்ம வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென். நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் உண்டு. மெயினாக 3 ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, 1 இஸ் பீரியட் ரிலேட்டட். ஸோ ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமுன்போம், அதோட எக்ஸ்ட்ரீம் அதை ப்ரீமென்ஸ்ட்ரல் டிஸ்ஃபோரியான்போம். ஸோ இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 5 to 6 days பிஃபோர் நிறைய ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தோன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நிறையா ஒரு இரிட்டேஷன் இருக்கும். சில பேருக்கு இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் பார்த்தோன்னா ஒரு மன அழுத்தமாட்டம், அந்த சிம்டம்ஸ் சொல்லி இது எல்லாமே இருக்கும். அண்ட் இது பீரியட்ஸ் ஆன அப்புறம் இட் கெட்ஸ் பெட்டர். ஸோ அதை நம்ம பீரியட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதை ப்ரீமென்ஸ்ட்ரல்ன்போம். செகண்ட் இஸ் ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னன்சி பார்த்தோன்னா பெரிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல் ஆர் ஆன்டிநேட்டல் அண்ட் போஸ்ட்நேட்டல்மோ. அப்படின்னா எனக்கு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க போகிறோம் சில பேருக்கு அந்த பதட்டம், மன அழுத்தம், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயே அந்த டைமில் சில லேடிஸ்க்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். சில பேருக்கு குழந்தை பிறந்த அப்புறம், ஸோ பார்த்தீங்கன்னா அது இனிஷியலி எல்லா லேடிஸ்க்குமே குழந்தை பிறந்த முதல் 2 வாரம் அந்த பேபி ப்ளூஸ்ன்போம். ஸோ அதில் கொஞ்சம் இரிட்டேஷன், சரியாக தூங்காததுனால ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக 2 வாரத்துக்கு மேலே போய் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆகி அது ஒரு படப்படப்பு, ஒரு பதட்டம், அண்ட் நான் சொன்ன அந்த டிப்ரெஷனோட எல்லா சிம்டம்ஸ், குழந்தை சேர்ந்து பாண்ட் பண்ண முடியல, குழந்தைய எடுத்துட்டு அளவுக்கு மேலே பதட்டம், பயங்கள் அண்ட் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ்லாம் இருந்தால் அது நம்ம ஒரு பெரிய போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்போம். போஸ்ட் நேட்டல்ங்கிற வேர்டு 6 months அப் டு போஸ்ட்
pregnancy. ஸோ குழந்தை பிறந்தா 6 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியே சிம்டம்ஸ் இருந்தால் we label it as postnatal depression. And the third biggest stage is menopause. ஸோ பெரிமெனோபாசல் or postmenopausal அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா again lot of women are at a high risk of developing இந்த மாதிரி depression related or psychological problems, mood swing depression again is common in those ages. ஸோ இது பிகாஸ் ஆஃப் நம்மக்குள்ளே இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் பல ஸ்டேஜஸில் நடக்கிறதுனால as a woman we are at a slightly higher risk of developing depression. இது biologically. ஸோ உடம்புனால psychologically or nature வைஸும் பார்த்தீங்கன்னா as women we are more prone or ரொம்ப sensitive to bondings, to attachments. So I'm not saying men are not attached, but compared to men பார்த்தீங்கன்னா we get very easily stressed. ஸோ குழந்தைகளோட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைனா மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா இன்லாஸ் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு, பாக்கி ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் எஸ்பெஷலி இப்போ என்ன இருந்தால் மாடர்ன் ஸ்டேஜ் நம்ம லைஃப்பில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த உமன் எல்லாருக்குமே எல்லாம் பண்ணணுன்ட்டு வந்துடுது இப்போ ஒரு ஆசை. ஸோ நல்ல அம்மாவாகவும் இருக்கணும், நல்ல ஒய்ஃபாக நல்ல மனைவியாக இருக்கணும், ஒர்க்லேயும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும், வீடும் பளிச்சுன்னு இருக்கணும், அண்ட் எல்லாமே இந்த மல்டி டாஸ்கிங். ஸோ ஆஸ் உமன் வி ஹவ் டிசைடட் தட் வி வாண்ட் எவ்ரிதிங். முதல்ல ஒன்றுமே இல்லை, இப்போ எனக்கு எல்லாமே வேணுங்கிற ஸ்டேஜ் போனதுனால இந்த எக்ஸசிவ் ப்ரெஷர் ஆஃப் சொசைட்டல் ப்ரெஷர் அண்ட் நம்ம ஆஸ் ஃபீமேல்ஸ் நம்மளோட இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நேச்சுரலாகவே இருக்கிறதுனால the risk of depression is much more higher these days. Stress is much more higher in women these days. So again we are much more prone to depression. And also in the menopause சொல்கிற டைமில் இன்னொன்று not only hormonal changes but நிறைய லேடிஸ்க்கு நம்மளோட ஐடென்டிட்டிஸ் வித் அவர் சில்ட்ரன், எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் வீட்டோட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்களோ, நான் யாருன்னா முதல்ல அம்மாண்டு வரும். ஸோ குழந்தைகளுக்காக அவங்களுக்காக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணுறது, சமைக்கிறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, காலேஜ்க்கு அனுப்புறது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு 17-18 ஆகப்புறம் குழந்தை பறந்து போயிடுறது. அப்போ லாட் ஆஃப் தீஸ் உமன் பிகம் வெரி டிப்ரெஸ்ட். ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி போயிடுது. நான் யாருன்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, எனக்கு இனிமேல் என்ன வேலை இருக்குது, நான் என்ன என்னோட ரோலு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் உமன் அட் தட் டைம் நாட் ஓன்லி பிகாஸ் மெனோபாஸ்னால மட்டும் இல்லை, பட் பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடென்டிட்டி லாஸ்னால கூட இந்த மெனோபாஸ் இஸ் அ டைம் when lot of women develop depression. அந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்டை நாங்கள் எம்டினெஸ் சிண்ட்ரோம்போம். ஸோ நம்மளோட நெஸ்ட் காலியாக எடுத்து இருக்கிற எல்லா குருவிகள் பறந்து போனோடனே எம்டியாக எடுத்து நான் யார் என்னன்னு தெரியாது. தட் இஸ் அகெயின் another term for depression. At that age we call as emptiness syndrome. So இதில் what are the treatments? How can I help myself? I always tell, நானும் அது பர்சனலாக ஃபாலோ பண்ணுறது, I tell all my female patients, my friends is take time for yourself and more importantly be kind to yourself. அப்படின்னா என்னென்னா எல்லாமே எப்பயுமே பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. தன்னை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கோங்களேன். வீடு சுத்தமாக இருக்கணும், பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும், ஹஸ்பண்ட் சந்தோஷமாக இருக்கணும், வேலைக்கு டைமுக்கு வரணும், வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா the thing which we always let go is ourselves. So be kind to yourself, take time for yourself, be patient with yourself. You are not perfect, therefore others are not perfect. So we have to do what we can. But what we can will be different for different women. Some women can do certain things, some women cannot do things. So most importantly, stop comparing yourself with other women. எஸ்பெஷலி வித் லாட் ஆஃப் தி சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால இப்போ அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா எவ்ரிபடி புட்ஸ் எவ்ரி திங் இன் இன்ஸ்டாகிராம். வி டாக் அபவுட் பீப்புள் கோயிங் ஆன் ஹாலிடேஸ், ஆக்ட்ரஸஸ் லுக்கிங் ரியலி நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணி டம்மிலாம் இல்லாமல் சமைச்சிட்டும் இருக்காங்க கிச்சனில், இதுவும் பண்ணுறாங்க, அழகாகவும் இருக்காங்க, தொப்பையும் இல்லை. இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் திஸ் இஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப்ஸ். செகண்ட் இஸ் லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப் ஃபிசிக்கலி வெரி வெல். ஸோ அப்படின்னா என்னென்னா give time for your physical health. Exercise is a must. Okay, you have to exercise at least every day 30 minutes. Regular exercise na, it can be simple walking, it can be jogging, it can be swimming, it can be yoga, it can be pilates, anything. It could be zumba, but dedicate 30 minutes daily konja exercise pannaradhukku. Third important thing is diet, healthy diet. When I say diet na specific-ஆன ஒரு diet இருக்கு, I say no, eat a balanced diet. இப்போ டயட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய dietary fads வந்திருக்கு. We are talking about millets, we are talking about oats, எல்லாம் நம்ம டயட்டே ஃபுல்லாக மாறி போயிடுது. ரைஸ் ஈட்டிங்லேருந்து இப்போ நான் ரைஸ் ஈட்டிங் ஆகிட்டோம். Whether is there any evidence? I don't know. But what I can say is eat a balanced diet. Have carbohydrates, protein, vegetables, fruits. If you're a non-vegetarian, try not to eat every day, especially in the red meat ங்கிறோம் பாருங்க, அதை don't eat every day. Especially menopause stage லாம் வர போகிறோம், calcium is important. So dairy products,
people who are sensitive to dairy, because again if lactose intolerance is very common, we keep hearing about lactose intolerance now, I would suggest take anything which has calcium in it. So சில டைம் நம்மளுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியலனா get the professional help, get a dietary advisor. The fourth and my very favorite topic or favorite way of helping people not to get depressed is sleep. I think all of us need good sleep. Sleep is a time where our brain is getting recharged. So I normally suggest at least 6 to 8 hours of sleep. Some might sleep 6, some might need 8, but I think 6 to 8 is a balanced. என்ன பிரச்சனை இருந்தால் கூட never let go of your sleep. Whatever be it, your sleep is the most important. நீங்கள் நல்லா 8 மணி நேரம் தூங்கினேன்னா நாளைக்கு என்ன கொடுத்தாலும் அந்த துர்காட்டம் நம்மளுக்கு பல கை வரும். தூங்கலைன்னா அடுத்த நாள் ஒன்றுமே பண்ண முடியாது. And as women we are very very sensitive to sleep issues. பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கம்மியாக தூங்கினா கூட அடுத்த நாள் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். நம்ம ஒரு 1 hour கம்மியான கூட நம்மளுக்கு அடுத்த நாள் டயர்டாக இருக்கும். And that is because biologically we are tuned in that way. We need certain amount of sleep. So never sacrifice for your children, for your husband, for your work sleep. Sleep routine maintain பண்ணுங்க. டெய்லி தூங்குற டைம் எழுந்துக்கிற டைம் ஒன்றா வச்சுக்கோங்க. Have a good sleeping environment. ரூமை நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. Keep the temperature of your AC at a specific. ரொம்ப கோல்டு ரொம்ப ஹாட்டாக வச்சுட்டுலாம் தூக்கம் வராது. So sleep is one of the most important. As a matter of fact நல்லா தூங்கினோன்னா I can almost say depression நிறைய பேருக்கு வரவே வராது. Because the first sign of depression is actually maybe I have forgotten to say is loss of sleep. Sleep is a very very sensitive thing, and when a person starts getting psychologically disturbed, the first thing which goes is sleep. So if you're sleeping well, you are actually protected from getting depressed. So make sure you have a good sleep routine. The next thing is be connected to people. சில பேர் என்ன நம்ம இன்ட்ரோவர்ட்ஸாக இருந்துட்டு எல்லாத்தையும் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருப்போம். மனசில் யோசிக்க அது சின்ன விஷயம் பெருசாகிடுறது. பெருசானோடனே we feel life is out of control. Everything has a solution. So keep interacting, keep talking to people. These are all very very basic I think self-help things which we can do to look after ourselves well. And under the stage, so antenatally, perinatally, premenstrual or menopausal, you'll have to take extra care of yourself. And more importantly, don't think you can always control your life or control your things. Ask for help. A lot of ladies have this issue. என்னாலே எல்லாம் முடியும், எனக்கு ஹெல்ப்பே வேண்டாம், நானே பண்ணிப்பேன் போம். அதுதான் நம்ம நிறைய லேடிஸ்க்கு பிரச்சனை. ஹெல்ப் கேளுங்க, முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க. And if இதெல்லாம் simple lifestyle changes பண்ணியும் சரியாகலைன்னா go and speak to a professional. A lot of professionals are available. We have therapists, we also have doctors, both. These are the simple I think advice that I would suggest to all my female listeners. I thank We Can Voice for Women Foundation for giving me an opportunity to talk and raise awareness. நாங்கள் SIMS Hospital we also run a women's specialist service, so called as SHE, purely for female patients, run by female consultants. So almost we have around 13-14 specialists irukanga, all are run by female consultants. And if you want to approach us, you can always approach us through We Can Voice for Women organization மூலமா you can approach us, or you can also directly come to SIMS Hospital and ask for SHE. கேட்டெல்லாம் உங்களை they will guide you to us. Thank you.